நம்ம பல பேரை பார்த்தோம்னா ரொம்ப சோர்வாகவும் டயர்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டால் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நம்ம கேட்டோம்னா, இல்லை நல்லா தான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு டயர்டாக இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது, மென்டலியும் டிஸ்டர்பாக இருக்கேன்னுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் ஏதாவது உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கும், இல்லை அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வரத்துக்கு காரணம் சில மனிதர்களாக இருக்கலாம். அதை நினச்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் உங்ககிட்ட வராது, உங்கள் உடம்பும் அதை ஒத்துழைக்காமல் ஃபீல் குட்டாக இருக்க மாட்டேங்க. காலையில் எந்திரிச்சா ஃப்ரெஷ் ஏர் இருந்தாலும் உங்கள் மனசு ஏற்றுக்காதனால, அந்த உறவை நினச்சி வலிக்கிறனால நீங்கள் உங்களையும் வருத்திக்கிட்டு உங்கள் மனசையும் வருத்திட்டு உங்கள் ஹெல்த்தையும் வருத்திக்கிட்டு இருக்கிறனால அது காரணமாக அமையுது. டயர்டாக இருக்கிறதுக்கு காரணம் மெயினாக அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரெஷன் இருக்கிற காரணனால வருது. அந்த மனிதர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்களா, வருத்தப்படாதீங்க. தோல்வியா, வருத்தப்படாதீங்க. வேலை போச்சா, வருத்தப்படாதீங்க. நான் உங்கள் கூட இருக்கிறேன். நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஹெல்த் உங்கள் கூட நல்லா இருந்துச்சுன்னா மித்த எல்லாமே வெல்த் உங்ககிட்ட வரும். வெல்த் நல்லா இருந்துச்சுன்னா யார் உங்கள் விட்டு போனாங்களோ உங்களை தேடி வருவாங்க. ஹெல்த்தும் வெல்த்தும் சேர்ந்து இருந்தால் பல மனிதர்கள் உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் அந்த ஹெல்த்தை விட்டுட்டிங்கன்னா வெல்த்தும் போய்டும். வெல்த் போச்சுன்னா யாரும் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. இதான் உண்மை. பணம் இல்லைன்னா யாரும் நம்மகிட்ட இருக்க மாட்டாங்க. பணமும் தேவை, அதுக்கு தேவை ஹெல்த்தும் தேவை. சில மனிதர்களை நினச்சி உங்களை நீங்கள் அழிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க தவிர அந்த மனிதர்கள் உங்களை ஏமாத்தினதும் நீங்கள் நினைக்கக்கூடிய சிலர்கள், இல்லை உங்கள் வாழ்க்கையில் கூடாத சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதோட நீங்கள் ஃபார்வர்ட் ஆகுங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. வாழ்க்கை வேற இன்னும் இருக்குது, இன்னும் ஜெயிக்கலாம், இன்னும் பார்க்க வேண்டிய தூரம் இருக்குது, இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு வேற எதுலையாவது உங்கள் மனசை மாற்றினீங்கன்னா மாத்திரம்தான் உங்கள் உடம்பையும் உங்களையும் பாதுகாக்க முடியும். ஏன்னா நீங்கள் சரியில்லைன்னா இந்த உடம்பு வீணாப்படும். உங்களுக்கு சித்திரம் இருந்தால் தான் ஒரு வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் உடம்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, உங்கள் மனசையும் பார்த்துக்கோங்க. யார் போனால் என்ன, நான் உங்ககிட்ட இருக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், பயப்படாதீங்க. வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. மனிதர்கள் இன்னும் இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. நான் உங்கள் கூட இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க. எதாக இருந்தாலும் பார்ப்போம்.